அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். நாங்கள் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய சட்டத்தோடு சம்மந்தப்பட்டது தான், இஸ்லாமிய சிந்தனையோடையும் கருத்தோடையும் சம்மந்தப்பட்டது தான். அப்படியான ஒரு தலைப்பை தான் பார்க்குறோம். இது முஸ்லீம் பர்சனல் லோவோட சம்மந்தப்பட்டது. இலங்கையில் இல்லை, எங்களுக்கு இலங்கை பர்சனல் லோ இது இல்லை, இப்படி ஒன்று இல்லை, இது இல்லை, நிறைய இல்லை. அதுவும் நிக்காக உடைக்கிறது தானேக்கு எங்களோட பர்சனலோட ரெண்டு தான் இக்கு விவாகமும் விவாகரத்தும் அப்படித்தானே, ரெண்டு மட்டும்தான் இங்கே அதுக்கு. இதில் அது ஒரு சின்ன ஒரு துண்டு வரும், பெருசாக அதில் வாரில்லை. இதில் ஒரு பகுதி அதில் வரும். ஆனால் அது இலங்கை பர்சனலோட எப்படிக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அதை செஞ்சு கொண்டு போகும்போது பார்க்கலாம் அது எப்படின்னு சொல்லி. பர்சனலோ தெரிஞ்சாக்கள் அது சொல்லுங்கள் அந்த நேரத்துக்கு வார நேரம். அப்போ இது இஸ்லாமிய சிந்தனையோடவும் சம்மந்தப்பட்ட ஒரு பகுதி. அப்படின்டா என்ன சொல்ல வாரம்டா, இந்த நாங்கள் சமகால இஸ்லாமிய சிந்தனை என்று சொல்லுவோம். இந்த சமகால இஸ்லாமிய சிந்தனைக்கு ரெண்டு பகுதியில் இருக்குது. ஒன்று இஸ்லாமிய கலைகள் அப்படின்னா இப்போ தப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ், உசூல் இப்படியான இஸ்லாமிய கலைகள், இதில் ஒரு பகுதி சமகால இஸ்லாமிய சிந்தனையில் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி கோட்பாட்டு பகுதி. இது இந்த கலைகள் தானே. இதில் நாங்கள் தப்சீரண்டோ ஹதீஸ்ண்டோ ஃபிக்ஹுன்னு சொல்லியோ அல்ல உசூல் ஃபிக்ஹுன்னு சொல்லியோ முஸ்தலவுல் ஹதீஸ்ன்னு சொல்லியோ இப்படி இஸ்லாமிய கலைகளோடு சம்மந்தப்பட்ட பகுதி. இன்னொரு பகுதி உதாரணமாக பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்தின் கோட்பாடு என்னன்னு சொன்னால், அல்லது பெண்கள் பற்றி இஸ்லாத்துடைய கோட்பாடு என்னன்னு சொன்னால், அப்படியான அந்த கோட்பாட்டு பகுதி இன்னொரு பகுதி. இப்படி நாங்கள் சமகால இஸ்லாமிய சிந்தனையை ரெண்டாக பிரிக்கலாம். இது உண்மையில் இது பழசு தானே, இன்றைக்கு தோன்றின நாள் இது மிச்சம் தாபியங்கள காலத்திலிருந்தே வாருது, அல்லது சஹாபாக்கள காலத்தில் பேரில்லாட்டியும் சஹாபாக்கள் காலத்தில் பேரில்லாட்டியும் அந்த காலத்துலேருந்தே வாருது. தப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ், உசூல்னு சொல்கிற இதெல்லாம் அந்த பழைய காலத்துலேருந்தே வாருது. இது கொஞ்சம் நல்லா புதுசு. இதுக்கும் பழைய உதாரணங்களுக்கு மொத்தமாக இது புதுசு இல்லை. ஆனாலும் இதில் புதிய பகுதிகள் பலது இருக்குது. நாங்கள் அதை இப்போ விரிவாக பார்க்குற நோக்கம் இல்லை. நான் இதுக்கு வாரத்துக்கு தலைப்புக்கு வாரத்துக்காக வேண்டி இதை சொன்னேன். இது என்னன்னு சொல்ல வரேன். இந்த ஏன் இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் இஸ்லாம் நவீன அல்லது சமகால இஸ்லாமிய சிந்தனைன்னு சொல்லி ஏன் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறோம்? இது பழசு தானே, ஏன் அதை புதுசாக்குறோம்? அப்படித்தானே, அப்படி ஒரு கேள்வி ஒன்று வரையிலும். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம், அப்துல்சலாம் யாசின் என்ற மொரோக்கோவை சேர்ந்து ஒரு அறிஞர் அப்துல்சலாம் யாசின்னு சொல்லி, அவர் இந்த அது கொஞ்சம் மலிக்கிறேனே, உங்களுக்கு தெளிவு தானே. அவர் சொல்லுவார், எங்கட இன்ன இஸ்லாமனா அல் மௌரூஸ், பாரம்பரியமாக எங்கள்கிட்ட வந்த இஸ்லாம், பாரம்பரியமாக எங்கள்கிட்ட வந்து சேர்ந்த இஸ்லாம் எப்படி வந்திருக்குண்டா, உடைந்து வந்த வரலாற்றின் ஊடாக, உடைந்து வந்த வரலாற்றின் ஊடாக. உடைந்து வந்த வரலாறுண்டா என்ன கருத்துண்டா, ரெண்டு விதமான போராட்டங்கள் இஸ்லாம் உலகத்தில் சஹாபாக்களுக்கு பிறகு தொடர்ந்து வந்திருக்கு. சஹாபாக்கள காலத்திலேயும் ஓரளவு இருந்து அது தொடர்ந்து வந்திருக்கு. ஒன்று சிந்தனா ரீதியான போராட்டங்கள். அவரை பாஷையில் சொன்னால் அஸ்ராத்துல் மதுஹபிய, மதுஹப்னு சொல் தெரிந்தானே. மதுஹப்னு சொல் சட்டத்தை மட்டும் குறிக்காது, எல்லாம் சேர்த்து குறிக்கும். உதாரணமாக சொல்லுங்களேன், நம்பிக்கை பகுதியில் மதுஹப் என்ன சொல்லுவோம்? நம்பிக்கை பகுதியில் சலஃபின்னு சொல்லுவோம், அஷாரின்னு சொல்லுவோம், மாத்துருதின்னு சொல்லுவோம், ஷியான்னு சொல்லுவோம், ஹவார்ஜின்னு சொல்லுவோம். அது அகீதா சம்பந்தமான மதுஹப். சட்டம் சொன்னால் 4 மதுஹப், இன்னும் நிறைய மதுஹப்போடு சேர்ந்ததை சட்டம் நாங்கள் சொல்லுவோம். இந்த எல்லாத்துக்கும் இடையில் ஒரு பெரிய போராட்டம் ஒன்று போகணும். அப்படித்தானே, இன்றைக்கு மீக்கி அது இன்னும் முடியலை, இன்றைக்கு மீக்கி. அப்போ இந்த சிந்தனா ரீதியான போராட்டங்கள் நூடாகவும், ரெண்டாவது ஆயுத போராட்டம், இராணுவ போராட்டம். இஸ்லாம் உலகத்தில்
சஹாபாக்களுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பெரிய போராட்டங்கள் வைத்து சிஃபின் ஜமல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து போராட்டங்கள் வைத்து இந்த 2 போராட்டங்கள்னாலையும் சுமூகமாக வரலாறு ஓடலை. சாதாரணமாக இயல்பான ஓட்டத்தில் வரலாறு ஓடல் உடஞ்சி ஓடிச்சு, குழப்பமான ஒரு சூழல்லாம் ஓடிச்சு. இதன் ஊடாகத்தான் எங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சிது. எங்களோட கையில் இருக்கிற இஸ்லாம் இதன் ஊடாகத்தான் கிடைச்சிது. எனவே நிறைய குழப்பங்கள் இருக்கும். எங்கள் டிப்பிக்கிற இஸ்லாத்தில் எனவே நிறைய குழப்பங்கள் இருக்குமா சொல்ல பாய்மைக்குண்ணா நிறைய குழப்பங்கள் எங்கள் டீக்கிற இஸ்லாத்தில் உண்மையில் நிறைய குழப்பங்கள் அந்த நான் சொன்ன சிராத்துல் மதுஹபியா அந்த மதுஹபு போராட்டத்து மதுஹப்னா நீங்கள் 2ஐயும் சேர்த்து விலையும் கொள்ளணும். அந்த சட்ட மதுஹப் மட்டுமல்ல அக்கீதா மதுஹப்னு சேர்த்து அவங்களுக்கு மத்தியில் வந்த போராட்டத்தின் ஊடாக நிறைய பொய் ஹதீஸுகள் வந்தது. இட்டுக்கட்டிய ஒவ்வொரு ஆளும் தண்ட சிந்தனை கருத்து தான் சரின்றதுக்கு குரானை இட்டுக்கட்டையில் தானே. எனவே ஹதீஸ் இட்டுக்கட்டினேன் எல்லா குரூப்பும் அதில் விதிவிலக்கு மிச்சம் குறவு ஹவார்ஜியல் மட்டும்தான் இட்டுக்கட்டலை. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த ஹதீஸை இட்டுக்கட்டுறது பெரும்பாவத்தை செஞ்சால் ஹவார்ஜியல் அறுத்துனா நிரந்தரமாக நடத்துக்கு போயிடுவாங்க. எனவே அவங்க இட்டுக்கட்டலை. மற்ற எல்லா குரூப்பும் தங்கட மதுஹபு தண்ட சிந்தனை சரின்றதுக்கு ஹதீஸை ஆயிரக்கணக்கில் இட்டுக்கட்டு லட்சக்கணக்கான இட்டுக்கட்ட ஹதீஸுகள் இன்றைக்கு மீக்கி இல்லையா. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தால் அறிவிப்பாளர் வரிசையில் வந்து நிறைய குழப்பங்கள். அதன் காரணமாக தயீஃபான ராவிகள் ஒரு பெரிய குரூப் ஒன்று இருக்குது. அப்போ எங்களுக்கு மத்தியில் கிடைச்சிக்கிற ஹதீஸ்களில் எங்களே அறியாமல் நிறைய தயீஃபான ஹதீஸில் நாங்கள் பாவிக்கிறோம். எங்களே அறியாமல் சில நேரங்கள் தயீஃபான ஹதீஸின் மீது வாழ்ந்து மீக்கிறோம். நீண்ட காலம் பிறகு தான் தெரியும் அது தயீஃப்னு சொல்லி, அல்லது மௌதுவான ஹதீஸின் மீது வாழ்ந்து மிச்ச காலத்துக்கு பிறகு அது கூட அது பிழையான ஒரு ஹதீஸ்னு சொல்லி பிந்தி வழங்கும். இப்படி போயிருக்கு. இதே மாதிரி அவங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இஸ்ராயிலியாத்துன்னு சொல்லி இல்லையா. அதாவது தப்சீரில் நிறைய இருக்குது இஸ்ராயிலியாத். தப்சீர் புத்தகங்களில் இஸ்ராயிலியாத்தை காண இல்லாத புத்தகங்கள் சரி குறவு. அப்படின்றா இந்த மாசூர்ன்னு சொல்லுவோம் ஹதீஸ் இந்த அறிவுபூர்வமாக அல்லாமல் ரிவாயத்துகளை வச்சு தப்சீர் எழுதினேன். தபரி இப்னு கசீர் ஹாசின் இப்படி நிறைய தப்சீர்கள். அந்த எல்லா தப்சீர்கள்லேயும் இஸ்ராயிலியாத் இருக்குது. அறிவுபூர்வமான இருந்த தப்சீர்களில் மட்டும் அது சரி குறவு. மற்ற எல்லாத்துலேயும் இப்னு கசீர்லேயும் மீக்குது, தபரிலேயும் மீக்குது. அவங்கள பெரிய பெரிய அறிஞர்கள் தபரிலேயும் இருக்குது, ஹாசின்லேயும் இருக்குது, இப்படி அல்லது ஜாதுல் மசீர்லேயும் மீக்கு, இப்படி நிறைய மசூரான தப்சீர்களில் வேண்டிய மட்டும் இஸ்ராயிலியாத் நிறைய இஸ்ராயிலியாத் கதைகள் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது சில நேரங்களில் ஹொத்பாலையும் போகும். அந்த இஸ்ராயிலியாத்தில் ஹொத்பாலை கூட போகும். நேற்று போனத்துக்கு கூட நீங்கள் ஹொத்பாக்களில் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுனீங்க அந்த இஸ்ராயிலியாத் போகும். அது இன்னொரு பக்கத்தால் உங்களுக்கு தெரியும். இந்த உதாரணத்துக்கு ஷியாக்கள் எடுத்துக்கொண்டால் அவங்களோட கோட்பாடு உண்டு, இமாமியத் கோட்பாடுன்னு நாங்கள் சொல்கிறோம். கோட்பாடு உண்டு. அந்த கோட்பாட்டு விளக்கம் பெரிய அளவு தூரத்துக்கு இருக்குது. அது நிறைய செல்வாக்கு செலுத்திருக்கு. அடுத்த மதுஹபுகள்லையும் அடுத்த சிந்தனைகள்லையும் செல்வாக்கு செலுத்து. இப்போ மஹதின்னு வைங்களேன், மஹதி வாரது உதாரணத்துக்கு ஷியாக்கள்கிட்ட மஹதி யாருண்டா 12வது இமாம் மறைஞ்சிட்டார். 12வது இமாம் திடீர்னு மறைஞ்சிட்டார். அவரை மறையும் போது அவருக்கு வயசு 5. சுர்ரமன்ற அந்த இடத்துல சிரியாவில் சுர்ரமன்ற அந்த இடத்துல ஆள் மறைஞ்சிட்டார். இன்னும் அவர் வரலை. எப்போ வருவார்ன்றா மறுமநாள் கிட்ட ஆகும்போது அவர் வருவார். அந்த மறைஞ்ச இமாம் வருவார். அப்படி என்றால் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவர் மறைஞ்சிட்டார். 200 சொச்சத்தில் மறைஞ்ச மனுஷன் இன்னும் காணும். அப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மறைஞ்சிட்டார். இப்போ எங்கள்கிட்ட மாதிரி சிந்தனைக்குதா எங்கள்கிட்ட இருக்குதானே மஹதி அலைஹிஸ்ஸலாம் வார நம்புற இல்லையா? ஓ, அப்போ தான் அங்கேருந்து வந்ததோ ஒரு சிக்கல் உண்டு இல்லையா? அப்போ நான் ஒரு உதாரணம் தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த உங்களுக்கு தெரியும் தலப்பாத்தியாண்ணா அங்கேருந்து வந்தது தான். இப்படி நிறைய இருக்குது. இந்த சிக்கலால், இந்த போராட்ட சிக்கலால், ஷியா ஹவார்ஜி இந்த போராட்ட சிக்கலால் தொடராக வந்த தைஃபான ஹதீஸ், மௌதுவான ஹதீஸ், இஸ்ராயிலியாத் அந்த தங்களோட சிந்தனையை தத்துவ ரீதியாக விளங்கப்படுத்தின பல அபிப்பிராயங்கள் சிந்தனைகள்லாம் தொடர்ந்து வந்தீங்க. சரியா? அப்போ இது எங்கே காணப்படுதுண்டா, இது ஃபிக்ஹ்லேயும் இருக்குது, உசூல்லையும் இருக்குது, தப்சீர்லேயும் இருக்குது, ஹதீஸ்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் பரவி பேத்தி. சரியா? இப்போ இந்த சிந்தனை தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த சிந்தனை, இந்த ஃபிக்ஹ், இந்த தப்சீர், இந்த ஹதீஸ், இந்த உசூல் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ சமகால இஸ்லாமிய சிந்தனை என்ன செஞ்சுருந்தா,
சமகால இஸ்லாமிய சிந்தனை உண்டு. இதை மீளாய்வு செய்தது. இதொன்று திருப்பி இன்னொரு முறை ஃபுல்லாக அப்படியே ஆய்வு செஞ்சாங்க. உதாரணத்தை வச்சுக்கொள்ளுங்களேன். இது சும்மா ஒரு உதாரணம் மட்டும், நூற்றுக்கணக்கில் இருக்குது. உதாரணம் சொல்ல போனால் இமாம் இப்னு கசீர் தப்சீர். உதாரணத்துக்கு இமாம் இப்னு கசீர் ஃபேமஸான தரமான தப்சீர், சந்தேகம் இல்லை. ஆனால் அதில் நிறைய தைஃபான ஹதீஸ் இருக்குது, நிறைய இஸ்ராலியாத்தி. எனவே நவீன காலத்தில் அஹ்மத் ஷாக்கிர்னு சொல்லி ஒரு முஹாத்திஸ் அவர் அந்த தப்சீர் எடுத்து உம்தத்து தப்சீர் என்று பேர் போட்டு, உம்தத்து தப்சீர் பேர் போட்டு ஃபுல்லாக துப்புரவாக்கி விட்டார். துப்புரவாக்கின வேலைங்க இஸ்ராலியத்தை எல்லாமே எடுத்து விட்டுட்டு எல்லா தைஃபான ஹதீஸையும் எடுத்து தூய்மையாக்கி இந்த தப்சீர் எடுத்தார். அது இப்போ உம்தத்து தப்சீர் இந்த பேரில் இருக்குது. சரி, இவரும் இவரோட தம்பியும் சேர்ந்து மஹ்மூத் ஷாக்கிர் தப்சீரு தபரியே செஞ்சார். இதை செஞ்சு போட்டு திரும்ப தப்சீரு தபரியே செஞ்சார். அதுலேயும் இதை இப்போ நான் சொன்ன இதே கதை அப்படியே செஞ்சு அரவாசியில் அவங்க மூத்தா போனான். சூரத்து ராதுக்கு வரும்போது மூத்தா போயிட்டான். திரும்பி இப்போ அதுக்கு பிறகு எடுத்து ஃபுல்லாக முழு தப்சீரு தபரியும் செஞ்சு முடிச்சிக்கிறார். அது வர அவ்வளோ ரிவாயத்தையும் எடுத்து அது சஹீஹது தஈஃபது எல்லாத்தையும் பிரித்து அப்படியே செஞ்சு முடிச்சுக்கிறார். இன்னொரு உதாரணத்துக்கு வருவோமே, இமாம் கஸால் இஹ்யா உலூமுத்தீன் ஃபேமஸ், எங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்ல எல்லாம் மொழிபெயர்க்குது. அந்த புத்தகத்திலையும் அது ஒரு இந்த சூஃபி சிந்தனை சார்ந்த ஒரு புத்தகம். சரியா, ஒரு மிச்சம் அழகான உயர்ந்த நல்ல புத்தகம், அதில் ஒரு சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த ஜைனுத்தீனுல் இராக் பழைய இமாம்கள் ஒருவரை இந்த காலத்தில் ஜைனுத்தீனுல் இராக் என்ற அறிஞர் அந்த குறிப்பிட்ட புத்தகத்தில் இருக்கிற தாயிஃபான ஹதீஸ், அடிப்படையே இல்லாத ஹதீஸ், மௌதுவான ஹதீஸ் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி எழுதி இப்போ நாங்கள் அந்த புத்தகத்தை எடுத்தால் வேறையாக பிரித்து அறிஞ்சிக்கொள்ளும். நவீன காலத்தில் சயீத் ஹவ்வா சிரியாவை சேர்ந்த ஒரு அறிஞர் அதை அப்படியே சுருக்கி எடுத்துக்கார். வேறு இருக்கிற பல விஷயங்கள் அவசியம் இல்லை, ஆனால் சுருக்கி எடுத்துக்கார். அல் முஸ்தஹ்லஸ்ன்னு சொல்லி சுருக்கி எடுத்துக்கார். இந்த வேலையை தான் நான் சொல்கிறது, நாங்கள் சொல்ல வர இந்த வேலையை தான். இப்போ நான் சொன்ன இவ்வளவு வேலை, இந்த வேலையெல்லாம் தப்சீர் ஹதீஸ் ஃபிக்ஹ் இது எல்லாத்துலேயும் இந்த வேலை இதை நாங்கள் சொல்கிற மீளாய்வுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது சூழ அமைவை கவனத்தில் கொண்டு பழைய சிந்தனையை ஒழுங்குபடுத்துறது. அப்படி வழங்க நாங்கள் வாழ்கிற காலம் அந்த பழைய இமாம்கள் வாழ்ந்த காலத்தை விட சரி வித்தியாசம், சந்தேகம் இல்லாமல் சொல்ல தேவையில்லை, பெரிய அளவுக்கு தூரம் வித்தியாசம். எனவே செய்யணும்னா எங்களோட காலத்துக்கு கொண்டு வருவோம். உதாரணமாக தப்சீர் எடுத்துக்கொண்டால் அந்த நேரம் இருக்கிற அந்த தப்சீரோட பாஷை இந்த காலத்து மனுஷனுக்கு விளங்காது. அப்போ எனவே என்ன செய்யணும்னா நாங்கள் வாழ்கிற காலத்துக்கு ஏற்ப இந்த தப்சீரை கொண்டாந்து சேர்க்கணும். உதாரணமாக நாங்கள் வாழ்கிற காலத்து தப்சீருல் மனாரோ அல்லது மற்ற நிறைய தப்சீர்களோ எல்லாமே என்ன செஞ்சேன்டா பழைய தப்சீர்கள் எல்லாம் பிளேண்டு சொல்லல, அந்த காலத்துக்குரிய மாதிரி தான் அந்த அறிஞர்கள் எழுதலாம். அவங்களோட காலத்தை விட்டு அவங்க விலகையில் ஒரு நாள். எனவே இந்த காலத்துக்கு ஏற்ப அதை கொண்டு வந்து சேர்த்து. இது ரெண்டாவது வேலை. மூணாவது புதிய, நாங்கள் அதுக்கு இப்படித்தான் சொல்லணும், புதிய இஜ்திஹாத். பழைய காலத்தில் இல்லாத அல்லது பழைய காலத்தில் ஓரளவு இருந்த கருத்துக்களையும் சிந்தனைகளையும் சட்டத்தையும் புதிய ஒரு ஆய்வின் மூலம் கொண்டு வர வேண்டும். நிறைய புதிய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய புதிய சிந்தனைகள் இருக்குது. நாங்கள் வாழ்கிற காலப்பீரில் புதிய சிந்தனைகள் இருக்குது. இதுக்கேற்ப கொண்டு வரணும் இஸ்லாத்தை. எனவே அந்த வேலை திட்டத்தையும் கொண்டு போகிறாங்க. இந்த மூன்று வேலையும் சமகால இஸ்லாமிய சிந்தனை செஞ்ச வேலை. இது தேவையான கேட்டால் யாருமே இதை மறக்க மாட்டீங்க. தேவைன்றது நல்ல தெளிவாக விளக்கும். நாங்கள் சமகால இஸ்லாமிய சிந்தனைன்னு சொல்லிட்டு இதைத்தான். அதை எப்படி தொடங்கிச்சுது நாங்கள் பார்த்தா, நாங்கள் ஜமாலுத்தீன் அஃப்கானி இவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவர் மாணவர் முகமது அப்து, அவர் மாணவர் ரஷீதுல்லா, அப்படியே தொடர்ந்து வந்து நீண்ட நெடுங்காலம் வந்து நாங்கள் இப்போ பார்க்குற காலத்தில் அது சரி விரிவாக நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் இதுக்குள்ளால் வருவாங்க. நாங்கள் எங்களோட காலத்தில் சொன்னால் ரைசூனின்னு சொல்லுவோம் கடைசியாக, அல்லது ஷன்கீத்தின்னு சொல்லுவோம்.
அல்லது ஜாசி ரவுதான்னு சொல்லுவோம். இப்படி நவீன காலம் வரையும் நாங்கள் வாழ்கிற காலம் வரையும் இப்படியே தொடர்ந்து வந்துருக்கு. இவங்க எல்லாம் என்ன செய்கிறேன்டா இந்த 3 வேலையும் தான் செய்கிறேன். இந்த 3 வேலையும் தான் செய்கிறேன். உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், இன்னல்லாஹ யபஅஸு பிஹாதிஹில் உம்மா அலா ரஸி குல்லி மிஅத்தி ஸனத்தின் மன் யுஜத்திது லஹா அம்ர தீனிஹா. அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துக்காக ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அதனை புதிதுபடுத்தக்கூடியவர்களை அனுப்பி வைப்பான் ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்போ எனவே எங்கர நூற்றாண்டு கண்டிப்பாக பலர் இருப்பாங்க, அந்த வேலை சீராக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பின்னணி தான் அது. இந்த 3 இல்லாட்டி, இந்த 3 இல்லாமல் நாங்கள் இஸ்லாத்தை எடுத்தால் எங்கட காலத்துக்கு அது பொருந்தா போய் சரியா, எங்கட காலத்துக்கு அந்த இஸ்லாத்தை சரியான முறையில் அழகான முறையில் மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கலாம் போயிடும். விலையாகவும் குழப்பமாகவும் தான் வெளிவைக்க வேண்டிய நிலைமை வரும். சரியா, இதுதான் விஷயம். சுருக்கம் இதுதான். இந்த பின்னணியில் இந்த கருத்து பின்னணியில் இந்த ஃபிக்ஹம் அங்கே சொல்கிறேன், அல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி, இஸ்லாமிய சட்டமும் இதுக்கும் இது பொருந்தும். நான் இப்போ சொன்ன எல்லாமே இஸ்லாமிய சட்டத்துக்கும் பொருந்தும் இல்லையா. இஸ்லாமிய சட்டம் எப்படி வந்துன்னா, சஹாபாக்கள் ஒவ்வொரு பிரச்சனையை பற்றியும் சஹாபாக்கள் அபிப்பிராயங்கள் ஒளி செய்கிறதை பற்றி, தொழுகிறதை பற்றி, ஹஜ்ஜை பற்றி, நோம்பை பற்றி, வியாபாரம் செய்கிறதை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி, இது எல்லாத்தையும் பற்றி சஹாபாக்கள் அபிப்பிராயங்கள் திரட்டினா கண்டிப்பாக இருக்குது. உதாரணமாக உமர் இப்னுல் கத்தாப் மாதிரி ஒரு சஹாபியோட அபிப்பிராயங்களை திரட்டி எடுத்தால் ஒரு மதுஹப் ஒன்று சமைக்கணும். அந்த அளவுக்கு தலாக்கை பற்றி கேட்டால், அப்படி இல்லாட்டி இத்தாவை பற்றி கேட்டால், இல்லாட்டி பிஸ்னஸோடு சம்மந்தப்பட்ட எதையாவது கேட்டால், இப்படி என்ன கேட்டாலும் சஹாபாக்கள் அபிப்பிராயம் இருக்குது. அது பின்னால் தாபியங்களோட அபிப்பிராயம் இருக்குது. அது பின்னால் தாபியின் இந்த அபிப்பிராயம். அதுக்கு பிறகு நாங்கள் பின்பற்றி இந்த இமாம்களோட அபிப்பிராயம் இருக்குது. அது பின்னால் அந்த இமாம்களோட மாணவர்களோட அபிப்பிராயங்கள் இருக்குது. அது பின்னால் அப்படி தொடராக வந்திருக்கு. வந்தால் ஒரு தொகை இமாம்களை நாங்கள் காணல. உதாரணத்தை சொல்லுங்களேன். நான் அடிப்படையாக நாட்களை மட்டும் சொல்கிறேன்னே, இது மிச்சம் கூட அடிப்படை நாட்கள். இது 4 மதம் எங்களுக்கு தெரியும், எழுதி காட்டத்தே இல்லை. 4 மதம். 2வது இமாம் தபரி. இமாம் தபரியும் ஒரு மதுஹபை உருவாக்கினவர். ஜரீரியான்னு சொல்கிறது. மிச்சம் காலம் அது வாழல்ல, இடையில இல்லாம போயிட்டு ஜரீரியான்னு சொல்கிறது. ஏன்னா இப்னு ஜரீரு தபரி, அவர் பேர் இப்னு ஜரீரு தபரி. இப்போ ஜரீரியான்னு சொல்கிறார். அவர் மதுஹபு. அவர் ஒரு முஹத்திஸ் இருந்தார், ஒரு ஹதீஸ்துர அறிஞர் இருந்தார், ஒரு தப்சீர் ஆசிரியர் இருந்தார், ஒரு சட்ட அறிஞர் இருந்தார். எனவே அவருக்கு ஒரு தனியொரு மதுஹப் இருக்குது. திரும்ப இமாம் இப்னு ஹஸம், நாங்கள் அதுக்கு லாஹிரி மதுஹப்னு சொல்கிறோம். இப்னு ஹஸம் சொல்லி ஸ்பெயினில் வாழ்ந்த ஒரு இமாம், அதை லாஹிரி மதுஹப்னு சொல்லுவோம். திரும்ப இது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், ஜாஃபரி மதுஹப்னு சொல்கிறேன். யார்? ஷியாக்கள். திரும்ப இபாதி மதுஹப்னு சொல்கிறேன். அது யார்? ஹவாரிஜியர். ஹவாரிஜ் இன்றைக்கு மீக்கி ஹவாரி. அப்போ 4, 5, 6, 7, 8 இருக்குது. இன்றைக்கும் வாழ்கிற மதுஹப்பை தான் நான் சொன்னேன். ஆனால் இதை பின்பற்றுறவங்க இல்லை, தபரி இப்னு ஹஸம். ஆனால் அபிப்பிராயங்கள் அவங்களோட புத்தகங்கள் நிறைய. அப்போ நம்ம எந்த பிரச்சனை எடுத்தாலும் இமாம் தபரியோட கருத்தன்னா, இப்னு ஹஸமோட கருத்தன்னான்னு பார்க்கலாம். இவங்களை தவிர இன்னும் 100கணக்கான அறிஞர்களில் கருத்துக்களின் சிந்தனைகள் சிதறி போய் பல நூல்கள் இருக்குது. அப்போ நாங்கள் வாழ்கிற காலத்தில் என்ன செஞ்சாங்கன்றால், இந்த 4 மதுஹபோட மட்டும் நிற்காமல், இதுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியங்கள், பின்னால் வந்து இவங்க எல்லாரும், அல்லது இவங்களுக்கு சமகாலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாரும், இது எல்லாத்தையும் திரட்டி ஆராய்ஞ்சு நாங்கள் வாழ்கிற காலத்துக்கு எது பொருத்தமான அபிப்பிராயம், எது ஆதாரபூர்வமானது, திரும்ப எது பொருத்தம், எங்களோட கால சூழலுக்கு எது பொருத்தம் ஆராய்ஞ்சா. இதுதான் இந்த தொடரில் தான் நாங்கள் இங்கே வாரோம். இப்போ எங்களோட தலைப்பு, அதாவது குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பாதிப்பார். இதில் பாருங்க, நாங்கள் வாழ்கிற காலப்பிரிவில் கூட வளர்ச்சி அடைஞ்ச சட்டம் தனியார் சட்டம். சரியா? இந்த முஸ்லீம் பர்சனல் லோடு தான், தனியார் சட்டம் தான் நாங்கள் வாழ்கிற காலப்பிரிவில் கூட வளர்ச்சி அடைஞ்சது. அது ஏன் விளங்குது அவங்களுக்கு? ஏனென்றால் குறிப்பிட்ட காலத்தில் 1920 பிறகு இஸ்லாம் உலகத்தில் இந்த இஸ்லாமிய சட்டத்தை அப்படியே எடுத்து போட்டு டச் ரோமன் சட்டம், திரும்ப பிரெஞ்சு சட்டம், இதெல்லாமே இடம் பிடிச்சி அங்கே இல்லை. ஆனால் பர்சனல் லோ மட்டும் இல்லாமல் பர்சனல் லோ மட்டும் இல்லாமல் அப்போ எனவே என்ன நடந்ததுன்னா, பர்சனல் லோ மட்டும் ஆய்வுக்குட்பட்டு வறட்சி அடைஞ்சு கொண்டே போய்து.
பிறகு வளர்ந்து மற்ற சட்டங்கள்லாம் பிறகு வளர்ந்தது. ஆனால் இது கூட வளர்ந்தது. சரி, உதாரணமாக 1928 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் போதா, 28 நினைக்கிறேன். ஈஜிப்டில் 22 ஈஜிப்ட் சுதந்திரம் பெறவும் இல்லை அந்த நேரம். சரியா 28 இந்த பர்சனல் லோ ஃபுல்லாக அப்படியே தயாரிச்செடுத்தாங்க முழுமையாக. அசார்ட அந்த அறிஞர்களும் சேர்ந்து வெளியில் இருக்கிற அறிஞர்கள் சேர்ந்து தயாரிச்செடுத்தாங்க. 1953 சிரியாட பர்சனல் லோ தயாரித்து முடித்தாங்க. அது இதையும் விட விரிவானது, ஈஜிப்டையும் விட சரி விரிவானது இந்த லோ. ஈஜிப்டில் லோ பெரும்பாலும் 4 மதஹபும் கொஞ்சம் வெளியிலையும் போய்க்கும். இது நிறைய வெளியில் வைத்து 4 மதஹபையும் மட்டும் வெளியில் வைத்து திரும்ப ஒரு மதஹபலையும் இல்லாமல் புதிய அபிப்பிராயங்களும் இருக்குது. சிறிய பர்சனல் லோன் இருக்குது. சரியா அந்த அளவு தூரத்துக்கு இது வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் காட்டுறோம். சரியா ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியுமாய்க்கும், அப்பாசியாக்களோட காலத்தில் தொடங்கி உஸ்மானியர்களோட காலம் முடியும் மட்டும் இஸ்லாம் உலகத்தை ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்கள் சட்டமாக பயன்படுத்துறது ஹனஃபி மதஹப். அதாவது அப்பாசியாக்களோட மதஹபும் ஹனஃபி மதஹபும், உஸ்மானியர்களோட மதஹபும் ஹனஃபி மதஹப். அந்தலுஸில் ஸ்பெயினில் மட்டும் மாலிகி மதஹப் தான் சட்டமாக இருக்குது. சரியா அப்போ கடைசி கால பிரிவில், அதாவது உஸ்மானியர்களோட கடைசி கால பிரிவில் சமூகம் நாடு எல்லாம் மாறுறதை கண்டு பர்சனல் லோவில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு யோசிச்சாங்க. ஹனஃபி மதஹப் இருக்கிறத மட்டும் பார்க்காம வெளியிலேயும் வைத்து ஆராயணும்னு கண்டாங்க. அப்போ கானூனுல் ஆயிலா என்ற ஒரு சட்ட புத்தகம் ஒன்று தயாரித்தாங்க. கானூனுல் ஆயிலா, குடும்ப சட்டம், நேரடியாக மொழிபெயர்த்தா குடும்ப சட்டம். நாங்கள் பர்சனல் லோன் சொல்லிட்டு அந்த நேரம் பேர் சொன்னால் இப்படி தான் கானூனுல் ஆயிலா அதை தயாரித்தாங்க. அந்த சட்டத்தை தான் சிரியாலையும் ஈஜிப்ட்லையும் இவங்க கொஞ்சம் வெளியில் போனேன், ஹனஃபி மதஹப் கொஞ்சம் வெளியில் போய் சொன்னேன். இவங்க சிரியாலையும் ஈஜிப்ட்லையும் நிறைய வெளியில் போய் 4 மதஹபும் நிறைய வெளியில் போய் புதிய எந்த மதஹபுலையும் இல்லாத புதிய இஜ்திஹாதெல்லாம் சேர்த்து தயாரித்தாங்க. உதாரணத்துக்கு சிரியா. சரி அந்த தொடரில் தான் நாங்கள் இதை பார்க்கணும். சரி அந்த தொடரில் தான் இந்த ஒரு சின்ன ஒரு துண்டை மட்டும் எடுத்து சிறுவர் உரிமைகளும் பெற்றோர் கடமைகளும் அண்டு அந்த பர்சனலில் ஒரு சின்ன ஒரு துண்டை பார்க்கணும். பெரும்பாலும் நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாம் பெரும்பாலும் சிறிய பர்சனல் லோவை தருவிடும். இப்போ சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் வெளியிலையும் போய்க்கும். ஓண்டா சொல்லிக்க தேவையில்ல, சிரியன் பர்சனல் லோவை தழுவித்தான் போகும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, சிரியன் பர்சனல் லோவோ இல்லாட்டி ஈஜிப்டோ அல்லது வேறு எல்லாமே இந்த அவங்க சுயமாக மொத்தமாக அவங்களோட கருத்தல். அது மாலிகி மதஹபாய்க்கும் ஹனஃபி மதஹபாய்க்கும் இப்படி ஏதாலும் ஒரு மதஹபில் இருந்தால் வரும் கண்டிப்பாக. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் சொந்த இஜ்திஹாதாக இருக்கும். அந்த அறிஞர்கள்ட அந்த பர்சனல் லோவை தயாரித்த சொந்த இஜ்திஹாதாக இருக்கும். தகுதி வாய்ந்த அறிஞர்களில், ஷரியா துறையில் பெரிய அறிஞர்களாக இருந்தவர்களில் சொந்த இஜ்திஹாதாக இருக்கும். இதான சுருக்கம். எங்களோட நாட்டுக்கும் இதுக்கும் தொடர்பு குறவு. எங்கள்கிட்ட அந்த லோ இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல, இஸ்லாமிய லோ தானே இது, இஸ்லாமிய சட்டம். அப்போ எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் நாட்டில் அந்த சட்டம் மீந்தாலும் இல்லாட்டியும் பின்பற்றி ஆகும். உதாரணமாக தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத்து இந்த மாதிரி விஷயங்கள் நாட்டு சட்டமல்ல உண்மையில் இல்லையா, மார்க்க சட்டம். எனவே நாங்கள் கண்டிப்பாக அதை பின்பற்றி ஆகும். அதுபோல் தான் நாங்கள் இதையும் பார்க்கணுமே தவிர இது இந்த ஒரு தனியாக அந்த அறிஞர்களோட கருத்துன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறது இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ இஸ்லாமிய கருத்துப்படி உங்களுக்கு தெரியும், குடும்பம் சமூக வாழ்க்கையோட அடித்தளம் என்று இஸ்லாம் சொல்லும். குடும்பம் சமூக வாழ்க்கையோட அடித்தளம் என்றது இஸ்லாத்துடைய கருத்து. எனவே அதில் கருத்து என்னென்றால் என்ன கருத்து, குடும்பமே அடித்தளமாக அமையுது என்றால் அந்த குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் தான் எதிர்கால சமூகம் இல்லையா. குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் தான் அடுத்த சமூகம். அப்போ எனவே அந்த மார்க்க சிந்தனை, மார்க்க ஒழுக்கம், மார்க்க நம்பிக்கை, மார்க்க வணக்க வழிபாடுகள் இதெல்லாத்தையும் அடுத்த பரம்பரை கடத்துகிற ஊடகம் குடும்பம் இல்லையா. முதலாவது குடும்பம், 2வது ஸ்கூல், 3வது மதரசா, 4வது பள்ளி என்று இப்படி நாங்கள் சொல்லலாம். ஆனால் முதலாவது ஊடகம் என்னென்னா குடும்பம் தான் இது எல்லாத்தையும் அடுத்த பரம்பரை கொடுக்கணும். நம்பிக்கையை கொடுக்கணும், வணக்க வழிபாடுகளை, இஸ்லாத்துடைய சிந்தனைகளை, இஸ்லாத்துடைய ஒழுக்கத்தை இது எல்லாத்தையும் கொடுக்கணும். அடுத்த பரம்பரைக்கு நகர்த்துறது காண ஊடகம் குடும்பம்.
அப்போ இந்த ஊடகம், குடும்பம் என்ற ஊடகம் பாதித்தா இது போகாது, ஒன்றும் போகாது. அப்படித்தானே? குடும்பம் என்ற ஊடகம் பாதிச்சுன்னா அப்படியே இது போகாமல் நின்றும், இடையில நின்றும். அப்போ இதை கொடுக்குற அளவுக்கு குடும்பத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி ஒழுங்குபடுத்தி இருக்கணும். அதில் முதலாவது கட்டம் என்னது? குடும்பத்தில் முதலாவது கட்டம் என்னென்னா குழந்தை சிறுவர்கள். இதுதான் முதலாவது கட்டம். இதிலிருந்து குடும்பத்தை பாதுகாக்கும். அப்போ முதலாவது என்ன செய்யணும்? இந்த குழந்தையும் சிறுவர்களும் பெரிய வயசுக்கு வர முந்தி மிச்சம் அழகாக பராமரிக்கப்பட்டு வளரும் என்றதுதான் இஸ்லாத்துடைய கருத்து. அதுக்கான ஒரு சட்ட ஒழுங்கையும் வழிகாட்டல்களையும் ஒழுக்கங்களையும் குர்ஆன் சொல்லிருக்கு. எப்படி சொல்லியிருக்கு என்றால் 2 மாதிரி சொல்லி. ஒன்று சிசுவை பாதுகாத்தலும் பராமரித்தலும். சிசுண்ட நாங்கள் சொல்கிற வயிற்றில் இருக்கிற குழந்தையை பாதுகாத்தலும் பராமரித்தலும். பிறந்ததன் பின்னரான உரிமைகள், அந்த குழந்தைக்கு பிறந்ததுக்கு பிறகு என்ன உரிமைகள் வாரன்னு சொல்கிறது 2வது பகுதி. இப்படி இஸ்லாமிய சட்டம் எங்களுக்கு காட்டுது. அது எப்படி காட்டிக்கின்னு நாங்கள் பார்ப்போம். இது பாருங்க, குழந்தையை பராமரித்தல், வயிற்றில் இருக்கிற குழந்தையை பராமரித்தல், பாதுகாத்தல், இதை குர்ஆனும் ஹதீஸும் ஒரு பூரணமான சிந்தனையும் வழிகாட்டலையும் முன் வச்சிருக்கு. எப்படி வச்சிருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். முதலாவது, கணவன் மனைவி குறித்த சிறந்த தெரிவு. 2வது, கர்ப்பவதியான தாயை கவனித்து பாதுகாத்தல். 3வது, சிசுவுக்கான உரிமைகள். 3 பகுதியாக சொல்கிறது. நாங்கள் இப்போ போகண்டா கொஞ்சம் லேசாக பார்ப்போம். இல்லை சில பகுதியில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, அதனால் நான் அதை விட்டுட்டு போகணும் அவசரமாக. சிறந்த தெரிவு எல்லாருக்குமே தெரியும். அதாவது கல்யாணம் முடிக்கிற நேரமே கணவனாக வரப்போகிறவரை தெரிவு செய்கிறது, மனைவியாக வரப்போகிறவரை தெரிவு செய்கிறதுக்கும் ஒரு நீண்ட வழிகாட்டல் உண்டு. இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை அந்த புத்தகம் வரும். ஹித்துபான்னு ஒரு புக் கொண்டு வரும் வாரக்கிழமை. அதாவது திருமணம் பேசுதல் 500 பிள்ளை தானே தொடர்ந்து பிடிக்கிறது. தெரிவு செய்கிறன்ற பிள்ளை தான் கடைசி வரை போகிறது. அப்போ அந்த தெரிவு எப்படி இருக்கணும்? இன்னொரு நிறைய ஹதீஸில் இருக்குது, நிறைய இதுகளுக்கு. நான் அதை இந்த மிச்சம் தூரம் சொல்லலை, ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுவோம். என்னென்னா, ஒரு நல்ல தாய்க்கும் தந்தையும் இருந்தால் தான் நல்ல பிள்ளைகள் இருக்கும் இல்லையா? நல்ல பிள்ளைகள் இருக்கும் கண்டிப்பாக. நல்ல தாய் நல்ல தந்தையும் இருந்தால், நல்ல தாய் நல்ல தந்தையை மீக்கணும்னா நல்ல கணவனும் மனைவியும் மீக்கணும். அப்படி தானே? நல்ல கணவன் மனைவி தானே பொருள், நல்ல தாயும் தந்தையும். அப்போ நான் எப்படி யோசிக்கணுமெண்டா, நான் கல்யாணம் முடிக்கிறேன்னு எப்படி யோசிக்கணுமெண்டா, ஏண்ட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயை தெரிவு செய்கிறேன்னு யோசிக்கணும். கல்யாணம் முடிக்கிற நேரம் நான் யோசிக்கணும், நான் சும்மா கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்கிறதல்ல, என் பிள்ளைகளுக்கு நல்ல தாயை தெரிவு செய்கிறேன்னு யோசிக்கணும். அதே மாதிரி பெண்ட பக்கத்தில் இந்த அவ என்ன யோசிக்கணும், நானே என் பிள்ளைகளுக்கு நல்ல வாப்பாவை தெரிவு செய்கிறேன்னு யோசிக்கணும். அப்படித்தானே? அப்படி யோசிக்கிறது முதலாவது அடிப்படை. அண்டு ஹதீஸ் நிறைய சொல்லும், நாங்கள் இப்போ அதெல்லாம் போட்டு விளங்கப்படுத்தலை. ஐனை விட்டால், உதாரணமாக பிள்ளைகளை வளர்க்குற அறிவு பின்னணி இல்லாத, ஒழுக்க ரீதியான பண்பாடு இல்லாத, அல்லது கவனமாக வாழ தெரியாத, பொருளாதார ரீதியாக கவனமாக வாழ தெரியாத ஒரு பெண்ணையோ ஆணையோ தெரிவு செஞ்சால் பிள்ளைகளும் சேர்ந்து பாதிக்கப்படும். பாப்பா உதாரணத்துக்கு குடிகாரன் வச்சுக்கொள்வோம். உதாரணத்துக்கு ஒழுக்கம் இல்லாத வாப்பா ஒன்று கல்யாணம் வச்சு கொடுத்தோம், பிள்ளைகளும் அப்படி தான் வரும். மறுபக்கம் அதே மாதிரி இவர் தெரிவு செஞ்சார் ஒரு பெண்ணை, அவக்கு அறிவு பின்னணியும் இல்லை, ஆன்மீக பின்னணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ பிள்ளைகள் எப்படி வரும்? அதே மாதிரி போகும். நல்ல வணக்க வழிபாடு இல்லாத பெண்ணை தெரிவு செஞ்சேன்னு வைங்களே, அப்போ ஒரு நாள் பிள்ளைகளுக்காக கொடுக்கல. வணக்க வழிபாடு உள்ள பிள்ளைகளை மாற்றையில் ஆவாள். இது அவற்றே இல்லை மொத்தமாக. ஃபாக்கிது ஷை இலாயோத்தி, இல்லாதவன் கொடுக்கலாதே. அப்போ எனவே ஒரு கல்யாணம் முடிக்கிற நேரம் என்ன யோசிக்கணுமென்றான், நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உமாவை தேடுறேன்னு யோசிக்கணும். ஒரு பெண் யோசிக்கணும், நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாப்பாவை தேடுறேன்னு சொல்லி. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த சிறந்த தெரிவுக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டலும்னு சொல்லிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வாரகாலம் அந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தா அது விரிவாக ஹதீஸ்களோட ஆயத்துகளோட எல்லாம் இருக்குது. நான் இப்போ அதை விரிவாக சொல்ல விரும்பலை, உங்களுக்கு ஓரளவு தெரியும் அந்த பகுதியில். இப்போ 2வது வருவோமே, கர்ப்பவதியான தாயின் பாதுகாப்பு பற்றி குர்ஆனே நிறைய தூரம் சொல்லியிருக்கு. முதலாவது என்ன சொல்லியிருக்குன்னா, மனைவிக்காக செலவழித்தலை கணவன் பொறுப்பாக ஆக்கியிருக்கு. முதலாவது, அதாவது கர்ப்பவதியாக இருக்கும்போது அந்த பெண் உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய சிக்கல்களுடன் இருப்பாள். கண்டிப்பாக குர்ஆனே சொல்கிறது போல், ஹமலத்து உம்முஹு வஹனன் அலா வஹன், அல்லது
அந்த அது மாதிரி வர வசனங்களை எனக்கு அடுத்த சொற்பிரிவு மறந்துட்டு இருக்கிறாங்கள, பாரத்தோட கஷ்டத்தோட தான் ஒரு பெண் குழந்தையை சுமப்பாள். அப்போ அந்த நேரத்துக்கு அவளை ஃபுல்லாக கவனிப்பதற்கான ஒழுங்கெல்லாம் இருக்கணும். அதில் முக்கியமானது அவளுக்கான பொருளாதார வசதிகளை செஞ்சு கொடுக்குறது. சாப்பாடு, உடை, அதனோட மருந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது கணவன் பெரிய ஒரு பொறுப்பு. அதை குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னா, தலாக் நிகழ்ந்தாலும் கூட கணவன் மனைவியாக வாழ்றது இயல்பாக தான், செலவழிக்கிறது இயல்பாக செய்யணும் கண்டிப்பாக. தலாக் நிகழ்ந்தாலும் கூட பிள்ளை பிறக்கும் வரையும் செலவழிக்கிறது கணவன் பொறுப்பு. அது இந்த பாருங்க, தலாக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். தலாக்கை நாங்கள் ரெண்டாக பிரிப்போம் இல்லையா? ஒன்று ரஜின்னு சொல்லுவோம், இன்னொன்று பாயின்னு சொல்லுவோம். ரஜின்றா மொலாமுறை தலாக் சொல்கிறது. அப்போ மனைவி என்ற பந்தத்துட்டு அவள் நீங்க மாட்டாள், அப்படி தானே? மொலாமுறை தலாக் சொன்னால் மனைவி என்ற பந்தத்துட்டு அவள் நீங்க மாட்டாள். ரெண்டாவது முறை தலாக் சொன்னாலும் நீங்க மாட்டாள். மூணாவது முறை தலாக் சொன்னால் தான் மனைவி என்ற நிலையை விட்டு மொத்தமாக நீங்கிடுவாள். அப்போ இப்படி ரஜி தலாக் சொன்னால் மனைவிக்கு மறைய தொடர்ந்து செலவழித்து நீக்கணும். மனைவி அவள் இன்னும் நீங்கள்ல, மனைவிக்கு மறைய செலவழித்து நீக்கணும். பாயினாக இருந்தாலும் மூணாவது முறை தலாக் சொல்லி இருந்தாலும் அல்லது ஹுல்உ செஞ்சிருந்தாலும், ஹுல்உண்ட விலங்கு தானே, மனைவி கேட்டு பிரிகிறது இல்லையா, பிரிஞ்சு விட்ரு, அதை ஹுல்உன்னு சொல்லுவோம். அப்படி செஞ்சிருந்தாலும் கர்ப்பவதியாக இருந்தால் அவளுக்கு செலவழிக்கிறது, அதாவது பிள்ளை பிறக்கும் மட்டும் மொத்தமான செலவினங்களை பார்க்கறது கணவன் பொறுப்பு. போதாத்துக்கு புள்ள கிடைச்சதுக்கு பிறகு இப்போ பால் கொடுக்கணும், பால் கொடுக்கறதுக்கு செலவழிக்கிறதும் கணவன் பொறுப்பு. திரும்ப பிள்ளை கிடைச்சதுக்கு பிறகு வளர்க்குறது யாருன்னா தாய் தான் வளர்க்கணும், கணவன் அல்ல. வளர்க்குற நேரத்துக்கு வார செலவு எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. சரி, அதைத்தான் இந்த ஆயத்து சொல்லும். இந்த ஆயத்து இன்னும் பல ஆயத்து சூரத்துல் பக்கராலையும் இருக்குது. நான் எல்லாம் எடுத்து போடல, ஒரு துண்டை மட்டும் போட்டிக்கிறோமே. ஒயின்குன்ன உலாத்து ஹம்லின், அவர்கள் கர்ப்பவதியாக இருந்தால் ஃபன்ஃபிகு அலைஹின்ன ஹத்தா யதான ஹம்லஹுன்ன, பிள்ளை கிடைக்கும் வரையும் அவங்களுக்கு செலவழிங்கோ. ஃபைன் அர்தா நலக்கும், அவர்கள் உங்களுக்காக பால் கொடுத்தால் ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன, அதற்கான கூலியையும் நீங்கள் கொடுங்கள். பால் கொடுக்கிறது கான கூலியையும் நீங்கள் கொடுங்கள். அதாவது தாய் தான் பால் கொடுக்குற, உண்மையில் பிள்ளையோட தாய் தான். ஆனால் நீங்கள் தலாக் சொல்லிட்டீங்க, தலாக் சொல்லிட்டால் இப்போ சும்மா கொடுக்க தேவையில்லை பாலை, அந்த பெண் அது கூலி கேட்டு வாங்கி கொடுக்கும். நான் இங்கே சொல்கிறேன் சரி, அதாவது கணவன் அல்லது வாப்பா தண்ட பொறுப்பிலிருந்து நீங்கள் கொள்ளக்கூடாதுன்ற நீங்கள் சொல்லுவார். சரியா? சரி, இது ஒன்று. இது கர்ப்பவதியான அந்த பிள்ளைக்கான பாதுகாப்பு. உண்மையில் அந்த தாயின் சொல்கிறத விடவும் வைத்திருக்கிற குழந்தைக்காகத்தான் இவ்வளவு பாதுகாப்பு. இப்போ அடுத்தது திரும்ப குர்ஆன் சொல்லிக்கிட்டா, கர்ப்பவதியான பெண் அல்லது பால் கொடுக்கும் பெண் ரெண்டு பேரும் நோன்பு பிடிக்காதுக்கு அனுமதி இருக்குது. அதாவது கர்ப்பவதி ஆகிக்கிற பெண்ணுக்கு உதாரணமாக நோன்பு பிடிச்சா இப்படியான பாதிப்புகள் வரும் என்று ஒரு நம்பிக்கைக்குரிய டாக்டர் சொன்னால், அல்லது பால் கொடுத்து கொண்டிருக்கிற பெண்ணுக்கு டாக்டர் சொன்னால் இப்படியான பாதிப்பு வரும், நீங்கள் பால் கொடுக்குற நேரத்தில் நோன்பு பிடிக்கவான்னு சொன்னால் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. மூணாவது, குழந்தை பெறும் வரை தண்டனை வழங்காதிருத்தல். அந்த பெண் குற்றம் செஞ்சிருந்தாலும் அதுக்கான தண்டனையை அரசாங்கம் கொடுக்கக்கூடாது, யாருமே அதுக்கான தண்டனையை கொடுக்கக்கூடாது, குழந்தை பெறும். அப்போ இவ்வளவும் இஸ்லாம் சொல்கிற குழந்தைக்கான பாதுகாப்பில் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தையோட உரிமகள். அடுத்தது இது பாதுகாப்புக்கான ஏற்பாடு. நாங்கள் முன்பு சொன்னேன், உரிமகள் உண்டு என்னென்னா கருக்கலைப்பு ஹராமாக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் ரூஹு ஊதப்பட்டதன் பிறகு கருக்கலைப்பு ஹராம் என்றது ஏகோபித்த முடிவு. அதுக்கு இடையில் இருந்து பாருங்க, அதுக்கு இடையில் ரெண்டாவது பாருங்க, கருவறை தன்னுள் சிசு உருவாவதை ஏற்றதன் பிறகு, அதாவது கருவறைக்கு போயிட்டு இப்போ தொடங்கிட்டுது சிசு உருவாக தொடங்கினால் இப்போ கருக்கலைப்பு ஹராம். கட்டங்கட்டமாக அந்த ஹராம் கூடிக்கொண்டு போகும். விளங்கினா, கரு போய் தாயிட கருப்பறையில் சேர்ந்தால் இப்போ ஹராம் ஸ்டார்ட், ஹராமாக. இப்போ ஒரு கிழமை போனால், 2 கிழமை போனால், 3 கிழமை போனால், இதுக்கு ஏற்ப அந்த ஹராம் தரம் கூட்டின்னு போகும். ரூஹ் ஊதியதன் பிறகு கலைத்தால் அது கோலை. ரூஹ் ஊதினத்துக்கு பிறகு கலைச்சா அது கோலை. ஒரு ஆளை கொலை செய்கிற மாதிரி தான், ஏன்டா அது ஒரு ஆளை இல்லையா? அப்போ எனவே அது ஒரு கோலையாக மாறும். அப்போ ரூஹ் ஊதுற எப்போன்றது 2 அபிப்பிராயங்கள். ஒன்று 42 நாள் இருக்குது, ஏன்னா ஹதீஸில் வந்திருக்கிறது, அதாவது ஹதீஸை விளங்கப்படுத்துகிற உள்ள சிக்கல். அது
ரெண்டாவது 4 மாதம் இருக்குது. நாங்கள் எல்லோரும் விளங்கிக்கிற மாதிரி 4 மாதம் இருக்குது. 42 நாள் ஒரு கருத்து இருக்குது, 4 மாதம் சொல்லி இன்னொரு அபிப்பிராயம் இருக்குது. அப்போ எப்படியோ ரூ ஊதுறது 42 நாள்லையா அல்லது 4 மாதத்துலையான்ற அந்த 2 அபிப்பிராயத்துக்கு மேற்ப ரூ ஊதினத்துக்கு பிறகு கழிச்சா அது ஒரு கொலையாகவே கொல்லப்படும் வரும். அப்போ எனவே பிள்ளைக்குள்ள உரிமைகளில் இது உண்டு. அதாவது மனுஷனாக வாழ்வதற்கான உரிமை, கொலை செய்யக்கூடாது என்ற உரிமை அந்த பிள்ளைக்கு இருக்கு. திரும்ப சிசுவின் மீது வயிற்றிலிருக்கிற குழந்தையின் மீது அத்துமீறினா நஷ்டஈடு வழங்குவது கட்டாயம். ஏதோ அடித்தோ அல்லது தவறிப்பட்டோ எப்படியோ ஒரு வகையில் வேணுமென்று அடித்தாலோ அல்லது தவறுதலாக அடித்து வயிற்றிலிருக்கிற குழந்தைக்கு பாதிப்பு வந்தால், குழந்தை உதாரணமாக இறந்து பிறந்தால் அப்படின்னு ஒன்று நடந்தால் அதுக்கான நஷ்டஈட்டை கொடுக்கும். நஷ்டஈட்டை அவர் கொடுக்கும். திரும்ப அடுத்தது சிசுவோட வாரிசு உரிமை, திரும்ப வசியத் அல்லது வக்ஃப். அப்படி என்ன சொல்ல வரேன்டா, இந்த பாருங்க, இந்த நாங்கள் படித்த மாய்க்கினீங்களா அல்லது இங்கே அந்த ப்ரோக்ராமில் கேட்டிங்களோ தெரியா, இந்த மீராசுன்னு சொல்லுவோமே வாரிசுரிமையை பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் என்ன செய்யணும்னால் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் பார்க்கணும். வயிற்றில் யாருக்காவது குழந்தைக்கான்னு பார்க்கணும். வைஃபுக்கு மட்டும் இல்லை, வைஃபுக்கு கேளும், அவரோட மகளோட வயிற்றில் கேளும் அல்லது சகோதரியோட வயிற்றில் இப்படியெல்லாம் மீக்கலுமே இந்த குழந்தைக்கும் வாரிசு உரிமை போகும். அதாவது பிறக்காத குழந்தைக்கும் வயிற்றில் இருக்கிற பிறக்காத குழந்தைக்கும் வாரிசு உரிமை போகும். எனவே என்ன செய்யணும்னா அதை ஒதுக்கி வைக்கணும். இவ்வளவு வாரிசு உரிமைன்னு சொல்லி அதை ஒதுக்கி வைக்கணும். அதான் வாரிசு உரிமைன்னு சொல்லணும். அதான் அந்த குழந்தைக்குரியதுன்னு சொல்லி வேறையாக ஒதுக்கி வைக்கணும். அல்லது யாராவது வசியத் சொல்லியிருந்தா அந்த இந்த சொத்துல இந்த பங்கை இந்த குழந்தையை கொடுங்கன்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறாக்கள் வச்சிருக்கிற குழந்தையை கொடுங்கன்னு சொல்லி உதாரணமாக வசியத் சொல்லியிருந்தார். அல்லது வக்குப்பு செஞ்சுருந்தார், வக்குப்பு செய்யவும் மேலும் அப்படி செஞ்சுருந்தால் இது எல்லாத்தையும் பாதுகாத்து வைக்கிறது அந்த குடும்பத்தில் கடமை சொல்கிறார். இவ்வளவும் வயிற்றிலிக்கும் போதே செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்கிறேன். எனவே வாரிசு உரிமை பிரிக்கும் போதோ இதை கவனிக்கும். எங்களோட குடும்பத்தில் யாராவது கற்பவதிகள் இருக்கிறாங்களா, மூத்தாயினவரோட சொத்து அவருக்கு போகுமான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்குறது கட்டாயமான ஒன்று. இப்போ பிறக்க முந்தி தான் நாங்கள் சொன்னோம். பிறந்ததன் பிறகு என்ன உரிமைகள் வரும் என்றால், முதலாவது நசபன் நாங்கள் சொல்லுவோம். நசபண்டா கணவனோடு உள்ள வாப்போடு உள்ள உறவு, வாப்போடு உள்ள இரத்த உறவு, அது கட்டாயமானதாக மாறும். அது அப்படியே அந்த பிள்ளைக்குரிய உரிமை. எனவே அந்த பின்னணியில் தான் இந்த சுவீகார புத்திர முறை, தபன்னின்னு நாங்கள் சொல்லுவோம், சுவீகார புத்திர முறையை தடை செஞ்சு ஹராமாக்கி இருக்கிறது இதன் காரணமாக தான். விளங்குது அவங்களுக்கு. ஒரு புள்ளையை எடுத்து வளர்த்தா ஏற்கனவே ஈக்கிற புள்ளையிட உரிமையை அந்த புள்ளை பிறப்பாக்கும், எடுத்து பார்க்குற புள்ளை. உதாரணமாக ஒரு ஆளுக்கு பொம்பளை பிள்ளைகள் மட்டும் ஈக்கிறேன்னு வைங்களேன். இவருக்கு ஆம்பளை பிள்ளையோட ஒரு ஆசை எடுத்து வளர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆம்பளை பிள்ளையை எடுத்து வளர்த்தார். அல்லது இவருக்கு ஆம்பளை பிள்ளைகள் மட்டும் ஈக்கின்னு வச்சுக்கிடுவோம், 2 ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து வளர்ப்பார். வளர்த்தா என்ன நடக்கும்? ஏற்கனவே இருக்கிற பிள்ளைகளோட உரிமையில் கை வைக்கிற நிலைமை உண்டு வரும். அது ஒரு காரணம், அது மட்டும் காரணம் இல்லை, அது ஒரு காரணம். சுவீகார புத்திர முறையை தடை செஞ்சது இஸ்லாம் ஹராமானது என்று சொன்னதுக்கான ஒரு காரணம் வரும். என்னோடய சமூகத்தில் ஒரு அளவு இருக்குது, அந்த சுவீகார புத்திர முறை இருக்குது, ஆனால் அது ஒரு ஹராமான ஒரு செயற்பாடு. ரெண்டாவது பால்குடி. சூரத்துல் பக்கரால 234 எப்படியோ அந்த ஆயத்தில் வாரது தான் பால்குடி. ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் 2 வருஷ காலம். ஹவுலைனி காமிலைனி, பூர்ணமான 2 வருஷம் பால் கொடுக்கணும் வரும். அந்த பால்குடியை 2 மாதிரி பார்க்குறேன். பாருங்க, உல்வாலிதாத்து யுர்திஅன உலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, அதான் சூரத்துல் பக்ரால வர ஆயத்து. தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 பூர்ணமான 2 வருஷங்கள் பால் கொடுக்க வேணும் பண்ணுவார். இப்போ பால் கொடுக்கறது கடமை என்றதில் கருத்து வேறுபாடு இல்லை. அதாவது தாய் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கறது கடமைன்றதில் கருத்து வேறுபாடு இல்லை, கட்டாயமாக பால் கொடுக்கணும் என்ற ஆயத்தை அப்படி. ஆயத்தில் கருத்து வேறுபாடு பண்ணுறதுக்கு அதில் சொற்பிரியவங்களை இடம் கொடுக்காது. எனவே கண்டிப்பாக பால் கொடுக்கும். அந்த கடமையை 2 மாதிரி பார்க்குறேன்.
ஒன்று மார்க்க கடமை, இதில் ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை, அது ஒரு மார்க்க கடமை. அப்புறம் அந்த பால் கொடுக்க ஆட்டி அந்த பெண் அந்த தாய் குற்றவாளி. ஆனால் இந்த பெண்ணை தலாக் சொல்லியிருந்தால் இப்போ கண்டிப்பாக அந்த ஆண் வாப்பா கூலி கொடுக்கணும். பால் கொடுக்குறேன்னா கூலி கொடுக்கணும். கூலி கேட்குற அவள் உரிமை. கூலி கொடுக்காட்டி பால் கொடுக்காம வைக்கலாம். தலாக் சொல்லியிருந்தா, தலாக் சொல்லில்லாட்டி அவள் கட்டாயமாக பால் கொடுக்கணும். மார்க்க ரீதியான கடமை. இது ஒரு அரச கெடுபிடிகளோடு சேர்ந்த ஒரு கடமையா அண்டையில் கருத்து வேறுபாடு. அப்படி விளங்குது அவங்களுக்கு. ஒரு பெண் பால் கொடுக்கலன்னு வச்சுக்கொள்வோமே, இப்போ போய் கோர்ட்டில் வழக்கு போட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு பால் கொடுக்க சொல்லி அரச ரீதியாக நிர்பந்திச்சு பால் கொடுக்காட்டி தண்டனை கொடுக்குறது என்று வரலாமா? அதில் கருத்து வேறுபாடு. உதாரணமாக மாலிகி மதபோட கருத்துப்படி அது ஒரு சட்ட ரீதியான கடமையும் தான், அதாவது அரசாங்க கெடுபிடியோடு சேர்ந்த கடமையும் தான் மாலிகி மதபோடு சொல்கிறார். அடுத்த மதபோடு சொல்கிறார் அரசாங்க கெடுபிடியோடு சம்பந்தப்படுற கடமை அல்ல. ஏன் அதுன்னு விளங்குதா? என்றால் ஒரு பால் கொடுக்குறத நிர்பந்திக்கலாம். யார் பார்க்குறது வைத்து? தாய் பால் கொடுக்குறா இல்லையான்னு சொல்லி போலீஸை போட்டு பார்க்குவா, கஷ்டம். பால் கொடுக்குறன்றது ஒரு அன்போடையும் மிரக்கத்தோடையும் சம்மந்தப்பட்டு ஒன்று. எனவே அதை இந்த மார்க்க ரீதியான கடமை அல்லாவிடத்தில் ஒரு தண்டனை அவன் பெறுவான்னு சொல்லணுமே தவிர ஒரு அரச கடமையாக அதை கொண்டு வரக்கூடாது, சட்ட கடுப்புகளோடு கூடிய கடமை அல்லன்னு சொல்லி அடுத்த மதம் சொல்லுவோம். எங்களுக்கு அது முக்கியம் இல்லை, ஆனால் எப்படியோ பால் கூடி அந்த குறிப்பிட்ட பிள்ளைக்குள்ள உரிமைன்னு நாங்கள் சொல்லுவோம். திரும்ப அது நாங்கள் சொல்கிற ஹதானான்னு சொல்லி அதை லேசாக நாங்கள் இங்கே சொல்ல வருவோம். இது பாருங்க, ஹதானான்னு சொல்கிறேன். அதாவது பிள்ளை கிடைச்சதிலிருந்து பருவ வயது அடையும் மட்டும், பருவ வயது அமையும் மட்டும். சில மதுகாப்புகளில் தமீசன்னு சொல்கிறோம். தமீசன்றா நாங்கள் 7 வயசு அப்படித்தானே? 7 வயசாக மட்டும். உதாரணம் எங்கட மதுகாப்பில் 15 வயசாக மட்டும், 15 வயசாக மட்டும். இந்த வயசு வரையும் ஹதானாண்டா அங்கே நான் மொழிபெயர்த்திக்கிற பாருங்க, அரவணைத்து வளர்த்தேன். சரியா? அதுதான் ஹதானான்னு சொல்கிறேன். இது தாயிட பக்க கடமையாக மாறும். தாய் தான் முதலாவது வளர்க்கணும். தாய் மௌத்தா போனன்னு வச்சுக்கொள்வோம் உதாரணமாக, இல்லாட்டி தலாக் சொன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ யார் பக்கத்துக்கு போகும்? அது அந்த பெண்கள்கிட்ட பக்கத்துக்கே தான் போகும். தாய் அல்லது தாயிட தாய் இல்லாட்டி தாயிட சகோதரிகள் இல்லாட்டி அவங்களோட புள்ளல் அப்படின்னு தாயிட பக்கத்துக்கே தான் போகும். ஹதானான்னு பார்த்து ஆண்ட பக்கத்துக்கு வராது. சரியா? பெண்களோட பக்கத்துக்கு தான் அது போகும். இது ஹதீஸ்லேயே வந்து நாங்கள் அதில் விரிவாக ஹதீஸ் எல்லாம் இங்கே எடுத்து சொல்லலை, அப்படி தான் போகும் ஹதானாண்ட பாதி. அதான் அப்போ இதுக்கான ஷரத்துகள் இருக்குது. அந்த வளர்க்குறதுக்குண்டா அரவணைத்து வளர்க்குறதுக்கு கொடுக்குற அந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. நாங்கள் இப்போ அதெல்லாம் இழுத்து இங்கே பேசலை, எங்களுக்கு டைமும் இல்லை அதெல்லாம் பேசுகிறதுக்கு. அது ஒரு பாதி, அதான் ஹதானான்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் திரும்பவும் இன்னொரு முறை கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் செலவழிக்கிற யார கடமை? அந்த வாப்பட கடமை. வளர்க்குறது தான் நீங்கள் சொல்கிறேன். ஏன்னா அந்த சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போதோ ஒரு 2, 3, 4, 5 வயசுகள் இருக்கும்போது பெண்கள் தான் ஆக பொருத்தம் கூட வளர்க்குறது. ஆண்களுக்கு அது குறவு. இப்போ கணவன்ட குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் கொடுக்குறில்ல, அங்கே யாரும் இல்லாட்டி தான் கொடுக்குறேன். தாயிட குடும்பத்தில் யாருமே இல்லாட்டித்தான் கணவன்ட குடும்பத்தில் இருக்கிறார்கள் வருவார். சரியா? எனவே இந்த நாங்கள் பார்ப்போம் ஹதானா அப்படித்தான் பார்க்குறோம். இப்போ அடுத்ததுக்கு வருவோம் நாங்கள். இந்த பாருங்கள், அடுத்தது இது ஆகவே முக்கியமான ஒரு பாதி. அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் விலாயான்னு சொல்கிறேன். 2 பிரிக்கிறேன். விலாயத்து அலல் மால், விலாயத்து அலல் நஃப்ஸ் 2 பிரிக்கிறேன். செல்வத்துக்கு பொறுப்பாக இருத்தல். விலாயாண்டா ஆதிக்கம் செலுத்துகிற, பொறுப்பாக இருக்கிற, கவனித்துக் கொள்கிற, எல்லாத்துக்குமான பொது சொல்கிறார். வழின்னு நாங்கள் சொல்லுவோம் பொறுப்புதாரன்னு சொல்லி, அந்த சொல்லித்தானே. அப்போ 1 செல்வத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார், 2 ஆளுக்கு பொறுப்பாக இருக்கிறார், அந்த குறிப்பிட்ட நபருக்கு பொறுப்பாக இருக்கிறார். அதுதான் அல் விலாயத்து அலன் நஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வாப்பா ஈக்கிற நேரம், ஒரு குழந்தைக்கு வாப்பா ஈக்கிற ஒரு சிக்கலும் இல்லை, 2க்குமே அவர் தான் பொறுப்பு. அப்படி சொல்கிற விலைங்கண்ணா. இப்போ
குழந்தைக்கு சொத்து உருவாக இயலும் வாப்பா இருக்கிற நேரமே. எப்படின்னு விளங்குதா? உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்களேன், இன்னொரு ஆள் இருக்கிறார், பின்னு 2 பேர் இருக்கிறேன்னு வைங்களேன். இப்போ இவருக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. இது இவர் சகோதரர். இவர் மூத்தா போகிறார். இந்த பீட பிள்ளைகளுக்கு என்ன இவர் சகோதரர் பி. அப்போ இவங்களுக்கும் சொத்து வர சந்தர்ப்பம் இருக்குது. வாரிசுரிமை வர எப்படி வரண்ட இப்போ நாங்கள் அது விரிவாக போகையில் சொத்து வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. வாப்பாய்க்கிற நேர்மை திரும்ப பிரசன் கொடுக்கலும் ஒரு ஆள், அல்லது வக்குவு செய்யலும், அல்லது வசியத்து சொல்லலும். அப்போ சொத்து வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ வாப்பா இருக்கிற நேரமே குழந்தைக்கோ கொஞ்சம் 7-8 வயசுள்ள பிள்ளைக்கே சொத்து வரும். சொத்து வந்தால் என்ன? வாப்பாக்கு சொந்தம் இல்லாது, பிள்ளைக்கு சொந்தம். கணக்கெல்லாம் வச்சு அவர் கணக்கு காட்டி அந்த சொத்தை வளர்க்கணும். உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த பிள்ளைக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கிடச்சேன்னு வச்சுக்கொள்ளும் வாரிசுரிமையாக. இப்போ இந்த 2 லட்சம் ரூபாயையும் பாதுகாக்கிறதும் புள்ள வளர்ந்தது பிறகு கொடுக்குறதும் வாப்பாட பொறுப்பு. பாப்பா ஏண்டன்னு நினச்சி கொண்டு செல்லக்கூடாது. அது இந்த சல்லியை ஏண்டதான் புள்ள, சின்ன பிள்ளையா அது ஏண்டதானே அதுன்னு சொல்லி இவர் செலவழித்து கண்ட மாதிரி செலவழித்து முடிக்கக்கூடாது. இது புள்ளையோட சொத்து ஒன்று வேறையாக வைக்கணும். வேறையாக வைக்கணும், வேறையாக வளர்க்கணும். வைக்கிற சும்மா வேறையாக வளர்க்கணும். வளர்க்குதானே? அதே மாதிரி பிள்ளையை வளர்க்குறது திரும்ப ஒழுக்க ரீதியாக, கல்வி ரீதியாக, மார்க்க ரீதியாக எல்லாம் வளர்க்குறது தான் நாங்கள் சொல்லுவோம் விலாயத்து அல நஃப்ஸ்ன்னு சொல்லி. விலாயத்து அல நஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி வளர்க்கும். இதான் விலாயான்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் அடுத்த பாதுக்கு இது ஒரு சிக்கல் இல்லை. வாப்பு உயிரோடு இருந்தால் பெரிய பிரச்சனை இல்லை. சிக்கல்கள் கொஞ்சம் மீந்தாலும் வாப்பா ஒழுங்கு இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல் அளிக்குதான் என்றாலும் இது ஓரளவுக்கு ஒரு சாதாரணமான நிலை. இப்போ வாப்பா மௌத்துன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ நிறையக்கு அனாத புள்ளைகள்னு சொல்லி நிறைய இருப்பாங்க. இப்போ என்ன செய்யணும் என்றால், வாப்பா மௌத்து ஆகும்போதோ கட்டாயம் ஒரு ஆளை நியமிக்கணும். அதுக்கு சொல்கிற வசின்னு சொல்லி, அதுக்கு இஸ்லாமிய சட்டத்தை சொல்கிற வசின்னு சொல்லி. வாப்பா மௌத்து ஆகும்போது என் பிள்ளைகளோட சொத்துக்கு இவர் பொறுப்பு, என் பிள்ளையை வளர்க்குறதுக்கு இவர் பொறுப்பு. 2 பேரை நியமிக்கிறார். விளங்குறேன்? என் பிள்ளைகளை ஒழுக்க ரீதியாக, மார்க்க ரீதியாக, கல்வியெல்லாம் கொடுத்து வளர்க்குறதுக்கு ஒரு ஆள் நியமித்து இவர் பொறுப்பு. ஏன்னாட்டி இந்த சொத்துக்கு என் பிள்ளைகளுக்கு இது போய் சேரணும். இப்போ அது சின்ன பிள்ளைகள், அதுக்கு இந்த சொத்து பொறுப்பு இவர் உதாரணம் இவர் நியமிச்சுடுவார். இப்படி ஒரு வசியை நியமிக்கணும். அதுக்கு வசின்னு சொல்கிறேன். நாங்கள் சொல்லுவோமே மௌத்தாகும்போது இந்த என்ன ஆவணம், லாஸ்ட் வில்னு சொல்கிறேன். லாஸ்ட் வில்லு இதுதான் முக்கியமாக வரும். சொத்தை பிரிக்கிற அப்படின்றல்ல, சொத்தை பிரிச்சாச்சு குரான் லீக் இப்படி தான் பிரிக்கொண்டு இதைத்தான் முக்கியமாக எழுதணும். அவர் நான் மௌத்தா போனால் என் பிள்ளைகள் இல்லை வளர்க்குறது இவர், செல்வத்துக்கு இவர் பொறுப்பு, காசிக்கு இவர் பொறுப்பு, இவர் பிள்ளைகளை வளர்க்குறது பொறுப்புன்னு எழுதணும். எழுதல்லான்னு வச்சுக்கொள்வோம். உதாரணத்துக்கு எழுதல்லான்னு வச்சுக்கொள்வோம். அல்லது நியமித்தார் ஆள் பொருத்தம் இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். ஒரு ஆள் நியமிச்சு தான் மௌத்தா போனார், ஆனால் ஆள் பொருத்தம் இல்லை. இப்போ என்ன செய்யணும்? கோர்ட்டுக்கு போகணும். நியமிக்கவே இல்லாட்டி கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட் என்ன செய்யுமெண்டா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆராய்ந்து பார்த்து அவங்கள ஒரு ஆளை பொறுப்பாக நியமிக்கும். சல்லிக்கு ஒரு ஆளை, இதுக்கு ஒரு ஆளை, அல்ல 2க்கு ஒரு எப்படி ஒரு வகையில் நியமிக்கும். நியமித்தால் இவர் இந்த வளர்க்குற இந்த செல்வத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவர் கோர்ட் தொடர்ந்து கவனித்து வரும். உதாரணமாக ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அல்ல 1 வருஷத்துக்கு பிறகு எப்படியோ அந்த கோர்ட் சொல்கிற மாதிரி அந்த சொத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும். இவ்வளோ காலம் வளர்த்திங்க தானே, சொத்தை எங்கே இப்போ நஷ்டம் போயிட்டு தான் ஈக்கிதா கையில் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு எல்லாம் கேட்கும். அதே மாதிரி அந்த பிள்ளையை வளர்த்ததையும் கேட்கும். இப்படி தொடர்ந்து கொண்டு போகிற ஒரு நிலை ஒன்று இருக்குது. இதுதான் நாங்கள் சொல்கிறேன் அல் விலாயத்து அல் நப்ஸ்ன்னு சொல்லி, அல் விலாயத்து அல் மால்னு சொல்லி. இந்த ஒழுங்கு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த விலாயோட விரிவான விளக்கங்கள் இருக்குது. யார் வழியாக வர பொருத்தம், வசியாக வர யார் பொருத்தம், யார் பொருத்தம் இல்லை, அவங்க என்னென்ன பண்புகளை கொண்டு இருக்கணும், எப்படி இந்த செல்வத்தை வளர்க்கணும், செல்வத்தை வளர்த்துக்கிறவருக்கு அதில் இருந்து எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குதா. நீங்கள் சூரத்துன் நிசால முதல் 10 வசனங்கள் நீங்கள் பார்த்தா அதில் தொடராக இருக்குது இந்த அநாதைகளில் சொத்தை வளர்க்குறது சம்மந்தமாக, சொத்தை கவனிக்கிறது சம்மந்தம். அதில் வார ஒரு ஆயத்தை எப்படி சொல்லுமெண்டா, சொத்துக்கு பொறுப்பாக இருந்து வளர்க்குறவர் வசதி உள்ளவராக இருந்தால் அநாதையோட சொத்தை வளர்க்குறதுக்கு கூலி எடுக்கக்கூடாது. ஆனால் வசதி இல்லாத ஒரு ஆள் உண்டு, அவர்கிட்ட பெரிய வசதிகள் ஒன்றும் இல்லை. அப்போ அவருக்கு கூலி எப்படி எடுக்கலாம் என்றால் அவருக்கு தேவையான அளவு மட்டும், அவர் வறுமைப்பட்டிக்கிற அவருக்கு வசதி எல்லாம் இருக்குது, ஆனால் போதா அப்போ மட்டும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சூரத்து நிசால் இருக்குது. இப்படி நிறைய அந்த ஆயத்தெல்லாம் சேர்ந்து பெரிய ஒரு விளக்கம் ஒன்று வரும். அதில் அது ஒரு பெரிய ஒரு பாது, நீண்ட ஒரு பாது. நான் மிச்சமாக சுருக்கமாக டைமுக்குள்ள மாதிரி இப்படி செஞ்சுருக்கோம். இவ்வளவும் தான் இந்த
சின்ன பிள்ளைகளோடு சம்மந்தப்பட்ட இப்போ நாங்கள் பார்த்த அவங்களோட உரிமகனம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள்னு சொல்லி பார்த்தது இதுதான் சுருக்கம். உங்களுக்கு நீ இதை ஒவ்வொன்றை தனித்தனியாக விரிவாக வழங்கப்பட்டுனா இன்னொரு பெரிய ஒரு பகுதியாக அது மாறும். இது அந்த பர்சனல் லோவில் கிட்டத்தட்ட நான் இப்போ சொன்னதெல்லாம் ஏகோபித்த முடியும். இஸ்லாமிய சட்டத்தில் கிட்டத்தட்ட ஏகோபித்த முடியும். டீட்டெயிலில் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். டீட்டெயிலாக போகிற நேரம் மட்டும் கருத்து வேறுபாடு இருக்கும். ஏனென்றால் இந்த அவ்வளோ விஷயங்களுக்கும் ஆயத்தும் ஹதீஸும் இருக்குது. இப்போ நாங்கள் சொன்ன அவ்வளோ விஷயங்களுக்கும் ஆயத்தும் ஹதீஸும் இருக்குது. உதாரணமாக இந்த பாதி சூரத்து நீங்கள் வாசி விலையும் கொள்ளணும்னா சூரத்து நிசால ஆரம்ப வசனங்கள் ஓதினா இந்த பாதி இருக்குது. ஹதானா தனியாக ஹதீஸில் இருக்குது. ஹதா அதை பால்குடி நான் ஏற்கனவே ஓதி காட்டினா அந்த ஆயத்து இருக்குது. இது எல்லாமே ஆயத்தும் ஹதீஸுகளோடையும் சம்மந்தப்பட்ட பாதி. நாங்கள் அது விரிவாக போகக்கூடாதுன்றதுக்காக சுருக்கமாக சொல்லி முடித்தோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ஒரு 5 நிமிஷம்